ஹாய் கைஸ், இன்றைக்கி சிவகார்த்திகேயன் அண்ட் தனுஷோட லாஸ்ட் 10 இயர்ஸ் வந்த படத்தை பற்றி கம்பேரிசன் பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட்டு கம்பேரிசன் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2019 வருஷம் தனுஷுக்கு ENPT ரிலீஸ் ஆகி ஃப்ளாப் ஆகுது. அடுத்து அசுரன் பிளாக் பஸ்டர் படமாக மாறுது. அதே வருஷம் SKக்கு ஹீரோ படம் ரிலீஸ் ஆகி ஆவரேஜ் ஆகுது. நம்ம வீட்டு பிள்ளை ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் படமாக மாறுது. 2020 வருஷம் தனுஷோட பட்டாசு படம் ரிலீஸ் ஆச்சு. அது ஆவரேஜ் ரிசல்ட்டு தான் வந்துச்சு. 2021 வருஷம் தனுஷுக்கு கர்ணன் படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் படமாக மாறிச்சு. அதே வருஷம் SKக்கு டாக்டர் படம் ரிலீஸ் ஆகி மெகா பிளாக் பஸ்டர் படமாக மாறிச்சு. 2022 வருஷம் தனுஷுக்கு நானே ஒருவன் படம் ரிலீஸ் ஆகி ஆவரேஜ் ரிசல்ட் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன திருச்சிற்றம்பலம் படம் பிளாக் பஸ்டர் படமாக தனுஷ் கரியரில் மாறிச்சு. அதே வருஷத்தில் வந்த SKவோட படம் பிரின்ஸ் ஃப்ளாப் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்த SKவோட டான் படம் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் பிளாக் பஸ்டர் படமாக மாறிச்சு. 2023 வருஷத்தில் தனுஷுக்கு வந்த படம் ஆத்தி. அந்த படம் தமிழ் சைடு சரியாக போகலைனாலும் தெலுங்கு சைடு நல்ல விமர்சனம் பெற்று நல்ல வசூல் ரீதியாக வெற்றி பெற்றுச்சு. சூப்பர் ஹிட் படமாக மாறிச்சு. அதே வருஷம் சிவகார்த்திகேயனுக்கு மாவீரன் படம் ரிலீஸ் ஆகி நல்ல விமர்சனம் பெற்று சூப்பர் ஹிட் படமாக மாறிச்சு. 2024 வருஷம் தனுஷுக்கு கேப்டன் மில்லர் படம் ரிலீஸ் ஆகி ஆவரேஜ் ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த ராயன் படம் நல்ல விமர்சனம் பெற்று தனுஷ் அவரோட ஹையஸ்ட் கிராசிங் படமாக மாறிச்சு. அதே வருஷத்தில் வந்த SK படம் அயலான் ஓரளவு வெற்றி படமாக மாறிச்சு. அதுக்கப்புறம் SKக்கு அமரன் படம் ரிலீஸ் ஆச்சு. இது அவரோட கரியர்லேயே பெஸ்ட்டு கிராசிங் படமாக இன்ன வரைக்கும் இருக்குது. 2025 வருஷம் தனுஷுக்கு குபேரா படம் ரிலீஸ் ஆச்சு. இது தமிழ் சைடு சரியாக போகலைனாலும் தெலுங்கு சைடு சூப்பர் ஹிட் படமாக மாறிச்சு. அதுக்கப்புறம் வந்த இட்லி கடை படம் நல்ல விமர்சனம் வந்தாலும் ஒரு ஆவரேஜ் படமாக தான் அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ராஞ்சனான்ற ஹிந்தி படத்தோட டைரக்டர் மறுபடியும் தனுஷோடு சேர்ந்து தேரே இஸ்க் மீன் படத்தை எடுத்தார். அந்த படமும் தமிழ் சைடு சரியாக போகலை. ஆனால் ஹிந்தி சைடு சூப்பர் ஹிட் படமாக மாறிச்சு. அதே வருஷம் SKக்கு AR முருகதாஸ் கம்பேக் படமாக மதராசி படம் வந்துச்சு. அந்த படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூ வந்து ஆவரேஜ் படமாக மாறிச்சு. டோட்டலாக தனுஷுக்கு 2 பிளாக் பஸ்டர் மூவிஸ், 5 சூப்பர் ஹிட் மூவிஸ், 5 ஃப்ளாப் அண்ட் ஆவரேஜ் மூவிஸ். அடுத்து SK மூவிஸ் பற்றி பார்த்தா 3 சூப்பர் ஹிட் மூவிஸ், 3 பிளாக் பஸ்டர் மூவிஸ், 4 ஃப்ளாப் அண்ட் ஆவரேஜ் மூவிஸ். இது ஜஸ்ட்டு கம்பேரிசன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.